நியூ ஸ்டார்ட் அப் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ப்ராடக்டை உற்பத்தி பண்ணிடுறாங்க, கொண்டு வந்துட்டு எனக்கு விற்கவே மாட்டேன்து, நான் எப்படிங்க இதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எக்ஸிபிஷன் போனேன்னு சொல்றாங்க. நீங்க தயார் பண்ற மாதிரி பொருள் தயார் பண்றவங்க எல்லாருமே அதே மாதிரி பொருளை கொண்டாந்து வைக்கிறாங்க. ஸோ அதே ஊர்ல நீங்க எக்ஸிபிஷன் போடும்போது அந்த பொருள் எத்தனை பேர் தான் வாங்க முடியும்? நீங்க விற்க போறது எங்க? உங்க ஏரியாக்குள்ளேயே நீங்க விற்கிறீங்க. உங்க ஏரியாக்குள்ளேயே விற்கும் போது அந்த ப்ராடக்டை பத்தி தெரிஞ்சவங்க நிச்சயமா வாங்கவே மாட்டாங்க. மார்க்கெட்டிங்ன்றது நீங்க சரி ஓகே, அது வந்து இப்ப நான் இங்க தயார் பண்றேன், எங்கேயோ நார்த்ல ஒருத்தனுக்கு தேவைப்படுது, நான் எப்படி அங்க கொண்டு போய் தெரியப்படுத்துறதுன்னா, அனைவருக்கும் வணக்கம். ஸ்ருதி ஹெர்பல் லேபரேட்டரிஸ்ல இருந்து ஆண்டாள் ஆழ்வார் சுவாமி. இப்போ நிறைய தொழில் முனைவோர்கள் இங்க வந்து பேசுறாங்க இல்லைங்களா, நியூ ஸ்டார்ட் அப் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பண்ணுவாங்கன்னா ப்ராடக்டை உற்பத்தி பண்ணிடுறாங்க, கொண்டு வந்துட்டு எனக்கு விற்கவே மாட்டேன்து, நான் எப்படிங்க இதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கரெக்டு தான். ஏன்னா ஒரு பொருள் உற்பத்தி பண்ணிடுறோம், அது வந்து விற்கலைன்னா அந்த பொருளும் வேஸ்ட்டு, அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டும் வேஸ்ட்டு இல்லைங்களா. ஸோ இது எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போகிறதுன்னு தெரியாமல் ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஸோ நான் வந்து என்ன சொல்லுவேன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல மார்க்கெட்டிங் கற்றுக்கங்கன்னு சொல்லுவேன். அந்த மார்க்கெட்டிங் எப்படி பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் முதல்ல ஒரு தொழில் தொடங்கிறதுக்கு முன்னாடி மார்க்கெட்டில் என்ன மாதிரி ப்ராடக்ட் தேவைன்னு முதல்ல தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி யாராவது உற்பத்தி பண்ணுறாங்களான்னு பாருங்கள். அந்த மாதிரி உற்பத்தி பண்ணுறவங்ககிட்ட இன்றைக்கி எல்லாருமே ஒயிட் லேபிளிங் பண்ணி கொடுக்க ரெடியாக இருக்காங்க. கொஞ்சம் வாங்கி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு சின்ன முதலீட்டில் ஒரு 5000 10,000 அந்த மாதிரி முதலீடு பண்ணி முதல்ல மார்க்கெட்டிங் கற்றுக்குங்க. எங்கே போய் இது விற்றா மார்க்கெட்டிங் ஆகுன்றதை பாருங்கள். இப்போது நிறையா பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் வந்து பேசின அத்தனை தொழில் முனைவர்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, எக்ஸிபிஷன் போனேன்னு சொல்கிறாங்க. எங்கம்மா போனீங்கன்னு சொல்லி கேட்டால், அவங்க ஊரில் ஒரு எக்ஸிபிஷன் போடுவாங்க இல்லைங்களா, அந்த ஊருக்குள்ளேயே எக்ஸிபிஷன் போட்டால் அந்த ஊரில் தயார் பண்ணுறவங்க, நீங்கள் தயார் பண்ணுற மாதிரி பொருள் தயார் பண்ணுறவங்க எல்லாருமே அதே மாதிரி பொருளை கொண்டாந்து வைக்கிறாங்க. ஸோ அதே ஊரில் நீங்கள் எக்ஸிபிஷன் போடும்போது அந்த பொருள் எத்தனை பேர் தான் வாங்க முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள் ஒரு ட்ரைனிங் போகிறப்ப தனியாக போக மாட்டேன்றீங்க, என்ன பண்ணுறீங்க, கூட ஒரு துணைக்கு சேர்த்துக்கிறீங்க. ஃப்ரெண்டுன்னு பக்கத்து வீட்டுக்காரங்களையோ இல்லை எதிர்த்த வீட்டுக்காரங்களையோ இல்லை அடுத்த தெருவில் உள்ளவங்களையோ நீங்கள் சேர்த்துக்கிறீங்க இல்லையா. இப்படி நீங்கள் வந்து ஒரு துணை இருந்தால் தான் வெளியில் போகிறீங்க. அந்த துணையை கூட்டிகிட்டு நீங்கள் வெளியில் போகும்போது நீங்கள் கற்றுக்கிற அதே விஷயத்த அவங்க கற்றுக்க போகிறாங்க. நீங்கள் விற்க போகிறது எங்கே? உங்கள் ஏரியாக்குள்ளேயே நீங்கள் விற்கிறீங்க. உங்கள் ஏரியாக்குள்ளேயே விற்கும்போது அந்த ப்ராடக்டை பற்றி தெரிஞ்சவங்க நிச்சயமாக வாங்கவே மாட்டாங்க. மார்க்கெட்டிங்கிறது ரொம்ப பெரிய விஷயங்க. அதாவது ஒரு பொருள் ஒருத்தனுக்கு தேவைப்படுது, அந்த பொருள் வந்து அந்த இடத்துல கிடைக்காதப்போ அந்த மாதிரி இடத்துல கொண்டு போய் நம்ம பொருளை விற்கிறப்ப அது வந்து ஈஸியாக மார்க்கெட்டிங் பண்ண முடியும். இது பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சரி ஓகே, அது வந்து இப்போ நான் இங்கே தயார் பண்ணுறேன், எங்கேயோ நார்த்தில் ஒருத்தனுக்கு தேவைப்படுது, நான் எப்படி அங்கே கொண்டு போய் தெரியப்படுத்துறதுன்னா, எங்களை மாதிரி 20 வருஷம் 25 வருஷத்துக்கு முன்னாடி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணவங்களுக்கு இந்த சோசியல் மீடியான்றது ஒன்று கிடையாது. இன்றைக்கி உங்கள் கைக்குள்ளேயே உலகம் இருக்குது இல்லைங்களா. உங்கள் கையில் அந்த உலகத்தை வச்சிட்ருக்கீங்க, ஃபோனை வச்சிட்ருக்கீங்க. அந்த ஃபோனில் ஒரு இன்ஸ்டாலேயோ ஃபேஸ்புக்லேயோ இல்லை யூடியூப்லேயோ நீங்கள் வந்து உங்கள் ப்ராடக்டை பற்றி நீங்கள் தெளிவாக பேசி அதில் என்ன மாதிரி இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணியிருக்கீங்க, அது எதுக்காக உபயோகப்படுத்தணும்னு சொல்லி போடலாம். அந்த மாதிரி போடும்போது பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் உள்ள எல்லாருமே அதை பார்க்கலாம். இந்தியா ஃபுல்லாக பார்க்கலாம், தமிழ்நாடு ஃபுல்லாக பார்க்கலாம். அப்போ அவங்களுக்கு வந்து நீங்கள் தெரியப்படுத்தும் போது அது வந்து அவங்களுக்கு தேவைப்பட்டால் உங்களை தொடர்பு கொண்டு வாங்குவாங்க. சரி ஓகே, அப்போ நாங்கள் வந்து நிறைய பேர் வந்தவங்ககிட்ட நான் இந்த சொல்லும்போது என்ன தெரியுங்களா சொல்கிறாங்க, நாங்கள் போட்டுட்டோம் ஆனால் எங்களுக்கு பிஸ்னஸாக வரல அப்படின்றாங்க. சரிம்மா, நீங்கள் உங்கள் எத்தனை தடவை போட்டிருக்கீங்கன்னா, ஒரு தடவை போட்டோம். ஒரு தடவை போட்டால் எப்படிங்க வருவாங்க? எத்தனையோ பேர் இதில் இருக்கோம், டெய்லியுமே அந்த வீடியோ போடணும் இல்லைங்களா. டெய்லியும் போட தான் நம்மளை ஒருத்தவங்க வந்து ஃபாலோ பண்ணுவாங்க, நம்ம ப்ராடக்டை பார்ப்பாங்க. இதில் 10 பேர் என்கொயரி பண்ணால் 10 பேரும் வாங்குவாங்கன்னு அர்த்தம் கிடையாது. அதில் ஒருத்தரோ 2 பேரோ தான் வாங்குவாங்க. நீங்கள் தரமான பொருளாக கொடுக்குறப்ப அந்த ஒருத்தர் 2 பேர் பிரபகண்டா பண்ணுவாங்க. பிரபகண்டானா வாய்மொழியாக மற்றவங்களுக்கு சொல்கிறது, இந்த பொருள் வாங்கினேன் நல்லா இருக்குது அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேமிலிக்கு சொல்லுவாங்க. சொல்கிறப்ப நீங்கள் வந்து அந்த தரமான பொருளாக இருக்கிறப்ப அவங்களும் உங்ககிட்ட வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முதல்ல தொழில் முனைவோருக்கு நான் சொல்ல விரும்புகிறது ஒரே ஒரு விஷயந்தான், உங்கள் பொருளை தரமானதாக நீங்கள் வந்து தயார் பண்ணுங்கள். தரமானதாக தயார் பண்ணிங்கன்னா தான் மற்றவங்க ரெகுலராக வாங்க ஆரம்பிப்பாங்க. தரமானதுன்னு எப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு சோப்பு தயார் பண்ணுறீங்க,
நீங்கள் அந்த சோப்பை வெளியில் தான் வைக்க பார்க்குறீங்க, ஆனால் நீங்கள் யூஸ் பண்ணுறதில்ல. நீங்கள் ஏன் யூஸ் பண்ணுறதில்லன்னா உங்களுக்கு அதில் என்ன போட்டிருக்கீங்கன்ற விஷயம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? அதனால நீங்கள் யூஸ் பண்ணுறதில்ல. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இன்னொரு கம்பெனி சோப்பை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அப்படி தானே பண்ணுறாங்க நிறையா பேர். அந்த மாதிரி பண்ணாமல் நீங்கள் தயார் பண்ணுற பொருளை முதல்ல நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் யூஸ் பண்ணி உங்களுக்கு என்ன ஃபீட்பேக் கிடைக்குதுன்னு பாருங்கள். அதை வச்சு நீங்கள் வந்து ஒரு லைசன்ஸ் வாங்குங்க ப்ராப்பராக. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சோப்பு தயாரிக்கிறேன்றாங்க, காஸ்மெட்டிக் லைசன்ஸ் அவங்கக்கிட்ட இருக்காது. சோப்பு தயாரிக்கிறவங்க நிச்சயமாக காஸ்மெட்டிக் லைசன்ஸ் எடுக்கணும். அந்த காஸ்மெட்டிக் லைசன்ஸ் எப்படி எடுக்கணுன்றது நீங்கள் நிறைய யூடியூப்பில் பார்க்கலாம், இல்லை வீடியோவில் பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் அந்த சம்மந்தப்பட்ட துறையில் போய் கேட்டிங்கன்னா அவங்க நிறைய கைட் பண்ண தயாராக இருக்காங்க. அதன்படி நீங்கள் வந்து காஸ்மெட்டிக் லைசன்ஸ் வாங்கி ப்ராப்பராக நீங்கள் வந்து ஒரு சோப்பு தயார் பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களால் ஜெயிக்க முடியும். இப்போ மார்க்கெட்டிங் வந்து நிறையா பேர் தயார் பண்ணிட்டு எனக்கு விற்க முடியலன்னு சொல்கிறீங்க இல்லையா? நீங்கள் உட்கார்ந்த இடத்துல யாருமே வந்து வாங்க மாட்டாங்க. ஒன்று நீங்கள் சோசியல் மீடியா மூலமாக தெரியப்படுத்தணும். அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தேடி போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தோம். எந்த மாதிரி இடத்துல எல்லாம் போய் மார்க்கெட்டிங் பண்ணலாங்க, நிறைய இடத்துல பண்ணலாம். நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ் இப்போ உருவாயிடுச்சு. சாட்டர்டே சண்டே ஆனால் அங்கே இருக்க ஒரு செக்ரட்டரியை கேட்டுட்டு நாங்கள் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் தயார் பண்ணுறோம், உங்கள் இடத்துல நாங்கள் ஒரு எக்ஸிபிஷன் போட்டுக்கிறோம் அப்படின்னு நீங்கள் போய் ஒவ்வொரு சனிக்கிழமையும் இல்லை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலையில் ஒரு 2 hours 3 hours அவங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு ஒரு சின்ன தொகை அதுக்கு கேட்பாங்க. அந்த தொகையை கொடுத்துட்டு நீங்கள் உங்கள் பொருளை அந்த இடத்துல வந்து சந்தைப்படுத்தலாம். ஒரு டேபிள் போட்டு வச்சிங்கன்னா வாங்குவாங்க மக்கள். அங்கே இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு அது தேவைப்படும், வாங்குவாங்க. அப்புறம் நிறைய பேர் கேட்குற கேள்வி, இல்லை நாங்கள் இந்த வாரம் போனோம் விற்கலை, அதனால் நாங்கள் வந்துட்டோம், எங்களுக்கு செலவாயிருச்சு அப்படின்னு. விதைக்காமல் எதையுமே அறுவடை பண்ண முடியாது. எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டோம் உடனே பெரிய ஆளாயிரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. கிடையவே கிடையாதுங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நம்ம பெரிய ஆள் ஆக முடியும். பெரிய ஆள் அப்படின்ற கனவு இருக்குது பார்த்தீங்களா? அந்த கனவை நீங்கள் நிஜமாக்கணும்னா அதுக்குண்டான வேலைகளை ப்ராப்பராக பண்ணணும் இல்லைங்களா? நீங்கள் ஒரு முறை போனோன்னா யாருங்க உங்கள் ப்ராடக்டை வாங்குவாங்க? எனக்கும் அப்படி தாங்க. நான் 25 வருஷத்துக்கு முன்னாடி கம்பெனி ஆரம்பித்தப்போ ஒரு தடவை இல்லை பல தடவை போய் காத்திருந்துருக்கிறேன். அதாவது அவங்க நம்மளை உட்கார வைப்பாங்க, நம்ம உட்காந்துட்ருப்போம். வேணும்னு உட்கார வைக்கிறாங்களா இல்லை வேண்டான்னு உட்கார வைக்கிறாங்களான்னு தெரியாது. ஆனால் பொறுமையாக இருக்கணும். பொறுமை கடலினும் பெரிது. நம்ம அந்த இடத்துல பொறுமையாக இருந்து நம்ம ப்ராடக்டை நல்ல விதமாக எக்ஸ்பிளைன் பண்ணணும். நம்ம எவ்வளோ நேரம் காத்திருக்கிறோமோ அது கூட அவங்கள வந்து திருப்பி நம்மளை வாங்க வைக்கும். அதுக்கு ரியலாக ஒரு ஸ்டோரி சொல்லணுன்னா நீங்கள் போய் படித்து பாருங்கள். ராமராஜ் ஐயாவுடைய ஸ்டோரியை நீங்கள் படித்து பாருங்கள். ரெகுலராக வாங்காதவங்க வீட்டுக்கு தான் முதல்ல போவார், சரிங்களா? அப்படி போய் தான் அவர் இன்றைக்கி பெரிய ஆளானார். எல்லாருக்குமே ஒரு பேக் ஸ்டோரி உண்டுங்க. எனக்குமே அந்த மாதிரி ஒரு பேக் ஸ்டோரி உண்டு. உங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு பேக் ஸ்டோரி வேணும்னா நீங்களும் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், சரிங்களா? இது மாதிரி நீங்கள் மார்க்கெட்டிங் வந்து எந்தெந்த வகையில் மார்க்கெட்டிங் பண்ணலான்றது பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் வந்து அளவாக உற்பத்தி பண்ணுங்க. ரொம்ப அதிகமாக பண்ணி வச்சுட்டு விற்கலன்னு நஷ்டம் அடைய வேண்டாம். அளவாக உற்பத்தி பண்ணி அது விற்று முடிக்கிற தருணத்தில் அடுத்த ரா மெட்டீரியலை வாங்கி அடுத்த உற்பத்தியை தொடங்குங்க. நானும் இது மாதிரி பல தவறுகள் பண்ணியிருக்கேங்க. அந்த தவறுகள்லாம் நீங்களும் பண்ணக்கூடாதுன்றக்காக தான் இந்த பதிவை போடுறேன். தேங்க்யூங்க.